ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் நைட் ஸ்விம் என்ற ஹாரர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரே வேலர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டதால வாக்கிங் ஸ்டிக் வைக்கிற அளவுக்கு போய் அவனோட பேஸ்பால் கேரியரே பாதியில் நின்று போச்சு. இதனால ஒரு இடத்துல செட்டில் ஆகலான்னு ஒரு புது வீட்டை தேடி போகிறாங்க. அந்த தேடலில் நீச்சல் குளம் இருக்கிற ஒரு வீட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த நீச்சல் குளத்துக்கு தண்ணி வர பாதை அடைச்சிருக்க ரே அதை எடுக்க போய் உள்ளங்கையை கிழிச்சுக்கிறான். அதில் தண்ணி கருப்பு நிறமா இருந்ததால அதை சுத்தம் பண்ண வந்தால் இது ஊத்து தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறான். அதனால ரே அதை யூஸ் பண்ண முதல்ல அவனுக்கு ஏற்பட்ட காயம் இருந்த இடம் தெரியாம போகுது. அடுத்து கிட்டத்தட்ட பேஸ்பால் ஆடுற அளவுக்கு குணமடைறான். ஆனா இவனுக்கு ஏற்பட்ட அந்த பாசிட்டிவான விஷயம் ஃபேமிலியில் இருக்க மற்றவங்களுக்கு ஏற்படல. ரேயோட வைஃப் ஈவ் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீச்சல் குளத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. இவங்க மகன் எலியட் நீச்சல் குளத்துல இருக்கிற ஒரு இடைவெளி வழியா ஏதோ ஒரு சின்ன பெண்ணோட குரலை கேட்கறான். கிட்ட போனா ஏதோ ஒண்ணு அவன் கையை பிடிக்குது. பெரிய மக இசி ஒரு ஜாம்பி போல இருக்கிற உருவத்தால தாக்கப்படுறா. இப்படி பல அனுபவங்க. இந்த சமயத்துல தான் ஒரு நாள் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு என்பதுதான் படத்தோட மீதி கதை. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்குற அந்த பில்டப் தான். முதல்ல ரேக்கு பட்ட காயம் ஆறி போகுது. ஈவ் நீச்சல் குளத்துல தண்ணிக்குள்ள போயிட்டு வரும்போது ரேவோட கலங்கான உருவம் தெரியுதுன்னு அடுத்தடுத்து உங்க எதிர்பார்ப்பை கூட்டும். ஆனா இதுல டாப்னா எலியட்டுக்கு நடக்கிறதும் அதுக்கு மேல இசியும் அவரோட ஸ்கூல் கிரஷும் நீச்சல் குளத்துல கண்ணாமூச்சி ஆடும்போது நடக்கிற சம்பவம். இந்த ஃபேமிலி எப்படியோ இதை கடந்து போலான்னு நினைக்கும் போது ஒரு பாட்டி அப்போ ஒரு சம்பவம் நடந்து கதை இன்னும் சுவாரஸ்யமான கடத்துக்கு போய் கடைசியில் சாக்ரிஃபைஸ்னு ஒரு எலிமெண்ட்ல மாட்டிக்குது. ஆனா இந்த சின்ன படத்துக்கு டீசென்டான சவுண்டும் கேமரா ஆங்கிள்ஸும் கொடுத்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே ஒரு நல்ல ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனா அந்த அண்டர் வாட்டர் சீன் நமக்கு ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட்டும் பேனிக்கும் கொடுக்கறது பதிலாக குழப்பமா கடந்து போகுது. இந்த மாதிரி ஜானர்ல சிலது எதிர்பார்க்க முடியாது தான். ஆனா ஒரு நல்லது பண்ணா திருப்பி நல்லதே கேட்டா ஓகே. ஆனா இங்க உயிரே கேட்கிற கான்செப்ட் நியாயம் இல்லாம இருக்கு. இந்த ஹாரர் படங்கள்ல நீச்சல் குளம் ஹாரரும் புதுசா செய்யறதுன்னு நினைக்கிறேன். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டரை தியாகம் பண்ண வச்சு எமோஷனலாகவும் அதே சமயம் பயமுறுத்தவும் செய்யணும்னு ஏதோ ட்ரை பண்ணி அவசர கதியா முடிக்கிறாங்க. அதனால அது ரெண்டுமே நடக்காம மந்தமா எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம போகுது. ஆனா இதை தவிர்த்துட்டு பார்த்தா அதுவரை நடக்கிற சம்பவங்கள் உண்மையாவே சில பயமுறுத்தும் தருணங்களை கொண்டு இருக்கு. டைம் இருந்தா நல்ல தியேட்டர்ல நைட் ஷோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை ஏமாத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.